நாங்க வந்து வால்பாறைக்கு வந்திருக்கோம். இங்க வால்பாறையில பாத்தீங்கன்னா இது ஒரு சைட் வியூ தான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளமலை சுரங்கம் சொல்லுவாங்க. இந்த சுரங்கம் பாத்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் நீளமானது. இந்த மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த சுரங்கத்து வழியா இந்த சைடு வருது. இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் மழைலாம் பெஞ்சு மண்ணெல்லாம் அடிச்சிட்டு வந்ததுனால அது தண்ணி போகாம அந்த சுரங்கம் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இப்ப அந்த மண்ணெல்லாமே எடுத்துட்டு சுரங்கத்துக்கு ஒரு சரியான ஒரு பாதை போடுறாங்க தண்ணி போறதுக்கு. சோ இந்த சுரங்கம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நடந்து போறதுக்கான ஒரு பாதையா இருந்துச்சு. மக்கள் இந்த சைடு இது பாக்குறதுக்கான ஒரு வழி இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் இருக்கு பாருங்க. கீழே போறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு. இங்க உங்களுக்கு கேமரால சரியா தெரியாது. இங்க மழையும் பெய்யுது. இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் போகாத மாதிரி. இங்க தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நீரார் அணைக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதாவது நீரார் டேம்க்கு போயிட்டு இருக்கோம். அந்த போற வழி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வியூ ஃபுல்லா கிரீனரியா இருக்கு. நீரார் டேம்க்கு போயிட்டு அதோட வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்ப பாத்தீங்கன்னா நீரார் டேம்க்கு ரீச் ஆயிட்டேன். உங்களுக்கு நான் அதோட வியூ காட்டுறேன். இங்க பாருங்க, இதுதான் நீரார் டேம். உங்களுக்கு நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு காட்டுறேன். இதுக்கு உள்ள போக முடியாது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, டேம் தெரியுது உங்களுக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுல தண்ணி இல்ல. சோ தண்ணி வரும்போது இதுல நல்லா தண்ணி இருக்கும். அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு இயற்கையா இருக்கு இல்லையா? இதுதான் அந்த இடம். இதே மாதிரி நிறைய டிராவல் பிளேசஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.